சொந்தக்கார் தங்கவே கூடாதுன்னுவாங்க. வீட்டில் 2 பேர் ஒரு குழந்தை இருக்கணும். 2ஆவது குழந்தை எடுத்து போய் நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டு வர முடியும். வேறு ஒன்றுங்க உங்களுக்கு டைட்டிலுக்கோ இல்லை கான்ட்ரவர்சிக்கோ தானே பார்த்து வைங்க. இல்லை முடிவு நான் தான் எடுப்பேன். அதுதான் வீட்டில் கான்ட்ரவர்சியான பிரச்சனையே வரும். அந்த மயில்சாமி இதில் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமா. நீங்க இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணை நீங்க பாத்துருப்பீங்க? அதுதான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். அதுதான் நான் கேட்கறேன். 100% நான் சொல்றது எல்லாருமே பொய்ன்னு நினைப்பாங்க. என்ன ஏன்னு கேட்டா அவ்வளவு நான் எழுந்தேன். இழந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் சைட் அடிக்கலாம் ஜாலியா. ரைட், பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்களா? அடிப்பார். நான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது உண்மையாக சத்தியமாக நான் லவ் பண்ணது இவரை மட்டும்தான். என் அப்பாவா நான் நினச்சதும் இவர் தான் மட்டும்தான். இவர் சொன்ன என்னை மயக்கலை, சிரிக்கலை, என்கிட்ட பேசலை. ஒரே ஒரு வார்த்தை லத்தாமான்னாரு. அது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை. சரி, 2 பேர்ல யார் ரொம்ப பாசமா இருப்பா? அவர் பாசமாக இருப்பார். அதுவும் நான் இப்போ போயிட்டு வருவேன், 2 நாளைக்கு வருவேன் அப்படின்னா என்கிட்ட கேட்குறாரோ இல்லையோ, பொண்ணுக்கிட்ட கேட்பார். அம்மா எப்படிம்மா இருக்கா, எங்கம்மா இருக்கா, எப்பம்மா வருவா, சொல்லிட்டாலாமா. மச்சான் துணை இருந்தால் மலையும் இழுக்கலான்னு வாங்க, மனைவி துணை இருந்தால் வீடும் கட்டலான்னு புது பழமொழி நான் சொல்லலாம். சண்டை போட்டு எவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கீங்க நீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு நாள் இருந்திருப்பீங்க? இப்போ கூட ஒரு 1.5 மாசமா பேசாமல் இருந்தோம். 1.5 மாசமா? இது வரைக்கும் நீங்க அவர் கையில சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரா? அவர் ஒரு வாட்டி கூட சொன்னார். அண்ணே, இவங்களை தவிர மற்ற எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. அப்பனா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மூஞ்ச பத்தியா ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. உட்காந்துக்கினே அந்த செல்லே நோண்டின்னு இருக்கிறது. உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாரு. எங்கள் அப்பா வந்து எனக்கு வளர்த்த வளர்ப்புனால நான் கட்டியிருக்கேன், எங்கள் அப்பா கொடுத்த படிப்புனால கட்டி. ஆனால் நான் இந்த மொமெண்ட்டில் அவங்களுக்காக ரொம்ப ஜென்யூனாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நம்ம கூட வந்து 2 அழகான யங் கப்பிள்ஸ் இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். அதாவது குருவி எப்படி குட்டி குட்டியாக சேகரித்து வீடு கட்டுமோ அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான ஒருத்தர் வந்து வீடு கட்டியிருக்காரு. அவர் யாரும் இல்லை, நம்ம கோதன் அண்ணா தான். ஸோ அவரோட வீட்டு பிரேஸில் இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய்ண்ணே, எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். கூட வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஹாய்க்கா, ஃபஸ்ட் டைம் வணக்கம். நீங்கள் வந்து டிஜிட்டலில் வரீங்க கரெக்டாக? கரெக்ட். ஸோ வந்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே தான் நிம்மதியாக வந்து 2 பேர் ஜாலியாக பேசிட்டு எவ்வளோ மொய் வந்தது கணக்கெலாம் போட்டுட்டு யார் யார் எவ்வளோ மொய் வச்சாங்க அதெல்லாம் தாண்டி நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்க போகிற இடம் இதுதான். இன்றைக்கி நைட்டு டயர்டாக இருக்கும், டயர்டு கடந்து ஒரு ஹாப்பியான தூக்கமும் இருக்கும் கரெக்டாக? அது உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வாடகை வீட்டில் தங்கியிருப்போம். கரெக்டாக 1ஆம் தேதி 5ஆம் தேதி ஏன்னா வாடகை கொடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ வாடகை வீட்டில் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டீங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்றதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வாடகை வீடும் சொந்த வீட்டுக்குமே நான் இது வரைக்கும் ஒரு கான்செப்டே பண்ணியிருக்கேன். வாடகை வீட்டுக்கு நமக்கு வந்து செட் ஆகலைன்னு நம்ம பாட்டு மாறி போயிட்டே இருக்கலாம். இது நல்லா இல்லையா, அடுத்த வீடு பார்க்கலாம். எங்கன்னா கடன் வாங்கினோமா அடுத்த வீடு காலி பண்ணிட்டு ஓடிடலாம். அவன் வந்து தேன்னா கிடைக்கும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரணும், போகணும், ரிப்பேர் எதுனா பண்ணி தர மாட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்படிலாம் நிறைய தொல்லைகளும் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. கரெக்டாக 10 மணிக்கெலாம் ஹாஸ்டல் வாடகை மாதிரி மூடிடுவாங்க. லேட்டாக வந்தால் கேட்பாங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாலும் கேட்பாங்க. சொந்தக்கார் தங்கவே கூடாதுன்னுவாங்க. வீட்டில் 2 பேர் ஒரு குழந்தை இருக்கணும். 2ஆவது குழந்தை எடுத்து போய் நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டு வர முடியும். 2ஆவது குழந்தைக்கு அலோடு இல்லைன்னுவாங்க. ஐயோ, இதுக்காகவே ஒரு குழந்தை பெற்றுக்கணும். ஆமாம், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அந்த கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸுன்ற மாதிரி சொந்த வீட்லேயும் இருக்குது. ப்ளஸ் என்ன, நிரந்தர வீடு, என் வீடு, அது இன்னும் பெருமையாக குறியுது. நிரந்தரமான வீடுயா, எனக்கு நிரந்தர முகவரி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஆனால் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் புயல் வந்தாலும் அது வீட்டில் தான் இருக்கணும். நீ புரியுதா? எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, வீடு விட்டு போக முடியாது. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று, சொந்த வீட்டில் இருக்கன்ற பேரில் வீட்டு வரி கட்டின்னு இருக்கணும். வாடகை தான் கட்டல, வீட்டு வரி கட்டணும், இபிக்கு டெபாசிட் கட்டணும், இதெல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப மோசமானவனாக இருந்தாலும் அவனையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது.
என்ன ஒன்று இன்றைக்கி எல்லார் மனசில் இருக்கிற ஒரு வார்த்தை சொந்த வீட்டுக்காரன் அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் அந்த சமூகத்தில் அந்தஸ்துக்குரிய விஷயமா இருக்கும். அந்த அந்தஸ்துக்காக இந்த கஷ்டங்கள் பட்டு தான் இருக்கலாம். ஓகே, இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க கஷ்டப்பட்டு நான் வந்து லோன் எடுத்து தான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு. அந்த லோன்லாம் அடிச்சுட்டு அடுத்து மேலே ஒரு ஃப்ளோர் வீடு கட்ட போகிறீங்க. அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நன்றி. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து உங்களை பற்றி பைட் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவாக. கோதண்டா நான் மனசுக்கு நல்லா வருவார், இதை தாண்டி பெருசாக வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி, அதாவது வந்து உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் பார்க்க ஒரு லவ் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கீங்களே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்க அன்னுரியமா அந்த மாதிரி இருக்கீங்களா? டைட்டில்க்கோ இல்லை கான்ட்ரவர்சிக்கோ தானே பற்ற வைங்க. ஏதோ பற்ற வைக்கிறது இல்லை. நிறைய அண்ணன் சொல்லியிருக்காரு உங்களை பற்றி. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஃபேமிலியில் நீங்கள் தான் எடுப்பீங்களாமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அது போய் 100க்கு 100 போய் நான் சொல்லலை. சரி, அப்போ முடிவில் நீங்கள் தான் எடுப்பீங்களா? மொத்த முடிவும் சார்ந்து தான். இல்லை, முடிவு நான் தான் எடுப்பேன். அதுதான் வீட்டில் கான்ட்ரவர்சியான பிரச்சனையே வரும். ஓகே ஓகே. நான் ஒருத்தி இருக்கேன்ல, என்ன கேட்காம நீ மட்டும் அந்த மயில்சாமி இதில் நான் தான் இருக்கேன்ல அந்த மாதிரி நான் ஒருத்தி இருக்கேன், என்ன எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம பண்ணும் போது அது கோபம் வரும். அது என்னன்னா நமக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நம்ம கரெக்டாக தானே முடிவு எடுப்போம். இது எதுக்கு ஒருத்தர் போய் கன்சல்ட் பண்ணோம்? ஒய்ஃப்னு கிடையாது, ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம அது கேட்கவே மாட்டோம். ஏன்னா நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன்ற முடிவு இருக்கும்போது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் வரும். என்ன நீ கேட்டியா அப்படின்வாங்க. பட் அவங்க பக்கம் அது நியாயமாக இருக்கலாம், என் பக்கம் இது நியாயமாக. ஓகே, இதே மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தால் நீங்கள் கோவப்படுவீங்களா மாட்டீங்களாண்ணே? இதே தான் ஒன்றே ஒன்று, அவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் பெருசாக எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். இது வந்து என் மனசாட்சிப்படி நான் பேசுகிற வார்த்தை. நீ கரெக்டான முடிவு தான் எடுத்துக்கணும். அந்த முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கேட்பீங்க. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி எங்க போனாலும் அவர்கிட்ட நான் சொல்லாம போக மாட்டேன். ஆனால் அவர் எப்படி இருக்காரா? அது அவரை தான் கேட்கணும். நீங்க வந்து எங்க போறீங்க வரீங்க என் அக்கா கிட்ட சொல்றது இல்லை. ரைட், நான் நம்ம பிஸ்னஸ் அப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமா. நீங்க இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணை நீங்க பார்த்துருப்பீங்க? அது கேட்டீங்களா, சரியான பதில். நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் கேட்கறேன். 100% நான் சொல்றது எல்லாருமே பொய்ன்னு நினைப்பாங்க. என்ன ஏன்னு கேட்டா, கல்யாணமே வேணாம்னு சொன்னவன் நான். என் தொழில் சத்தியமா சொல்றேன். ஓகே, கல்யாணமே பண்ணிட்ட அப்புறமாவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணமே, அதனால நான் எத்தனை பொண்ணை பார்த்துருப்பேன். அது ஆன அப்புறம் வேணாம்னு சொன்னது எல்லா ஆண்களும், நான் மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த பேரும். நீங்க என்ன கல்யாணம் வேணாப்பா, ஆனா நான் சைட் அடிப்பேன்பா அப்படின்னு இருக்காரு, அப்படின்னு இருப்பாரு. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையல. நான் ரொம்ப தியாகி நல்லவன் சொல்லுவேன். ஏன்னா என் குடும்ப சூழ்நிலையால அந்த நிலைமையில் நான் இல்லை. பாருங்க, அவர் பாருங்க வெளியே சைட் அடிக்க கூட டைம் இல்லாம கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவர். அது குடும்ப சூழ்நிலை. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடு கட்டின உடனே நான் ஏன் பெருமிதமா நினைக்கிறேன்னா, அவ்வளவு நான் இழந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் சைட் அடிக்கலாம் ஜாலியா. ரைட், பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்களா? இப்போ அடிப்பாரு அடிச்சா இங்க அடிப்பாங்க போல, டிப்பாராமே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அந்த வகையில சரி, நீங்க சொல்லுங்க, இது கல்யாணத்துக்கு இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணை பார்த்தீங்க? எதுக்காக கல்யாணமே வேணான்னு இருந்தீங்க? இல்லை, எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு கிரிப்லாம் கிடையாது. நம்ம சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? நம்மளை நம்பி வரவெல்லாம் சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நம்மளால் முடியுமானா எனக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது. ஏன்னா நான் பெரிய படிப்பாளி கிடையாது, ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்யலை, எந்த வேலை எனக்கு நிரந்தரம் எனக்கு தெரில. அப்போ நான் கல்யாணத்தில் போய் தேவையில்லாமல் மாட்டக்கூடாது, இல்லை தேவையில்லாமல் இன்னொருத்த கஷ்டப்படும், அப்படி தான் ஒதுங்கினேன். கடமைன்ற ஒரு விஷயம் ஃபேமிலி சைடில் எல்லாருமே சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெற்றவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அப்படிலாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது, நீங்கள் யாரை கட்டிக்க சொன்னாலும் நான் கட்ட தயார் அப்படின்னு நான் ஒரு நிலைமைக்கு வந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து இவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், ஏன் பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்க, யாரும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு கூட சொல்லுங்கள். நான் யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க நீங்கள். ஏன்னா கழுதி கல்யாணம் பண்ண கூட ரியலாக எனக்கு என்னன்னா, நான் மற்ற ஏதாவது பார்த்துட்டு தான் ஓகே பிரதர், நான் வந்து படிப்பு இருக்கணும், அழகு இருக்கணும், இல்லை சமைக்க தெரியணும், இது இந்த எந்த கேட்டகரியும் இல்லை போல. ஏன் போலன்னா மாட்டிப்போ நம்மள கேட்பாங்க, எனக்கு கல்யாணமே தேவைன்றதே நான் யோசிக்கலையே. யோசிச்சாதான் நான் இதை கேட்கணும். ஓகே, கல்யாணமே வேணான்றீங்க, ஆனால் ஏதோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க. ஏதோ ஒன்றா நீங்கள் சொல்கிறதா நான் கட்டிக்கிறேன். சரி, சொல்கிறதுனால கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட கொடுத்தனம் பண்ணிட்டு ஆனால் கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்லை, அதுக்கப்புறம் என்னென்னா, அதுதான் வாழ்க்கையில் ஏன் பெரியவங்க வந்து அது வந்து ஒரு கால் கட்டாக போட்டாங்கன்னா, நமக்கு பிடிப்பு வருன்றது நமக்கு. அப்போன்னா லூஸு பெரியவனுங்க அறிவு கட்டவனுங்க இப்படி தள்ளி விட்டு போயிடறாங்க, நம்ம திட்டுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுக்கான பொறுப்பு அதுக்கப்புறம் வரும். 1000 தான் நமக்கு வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் பண்ணாலும், என் மனைவி, என் குடும்பம், என் வீடு நான் காப்பாற்றுறேன், எனக்கு பொறுப்பு இருக்குது, நான் ஆண்மகன்ற விஷயத்த எனக்குள்ளே புகுத்திடும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வரும். அப்போ நீங்கள் 12 மணிக்கு சுற்ற மாட்டீங்க. திடீர்னு எவனோ ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னா பேச்சுலர் ஆகுமா, ஏய்
என்ன அப்படின்னு கேட்ட நீ வேணாம் நம்மளை நம்பி வீட்டில் இருக்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அவன் என்ன திட்டினா, ஐயா பாயா நீ எல்லாம் வேறு கம்பெனி சொல்லிட்டு போன நம்ம இல்லை சார் ஏன் அப்படி கேட்போன்னா என்ன நம்பி என் மனைவி இருக்கா. அப்போ அதனால அந்த பொறுப்பு வரணும் தான் அந்த காலகட்டத்தில். இல்லை அவனுக்கு அந்த வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் உண்மையான ரீசன். அது நமக்கும் ப்ளஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இவங்கள தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் இவங்கள தான் பார்க்குறீங்க. ஆமாம், நான் பார்த்தது பொண்ணு பார்க்குதுன்னு போய் ஃபர்ஸ்ட் பார்த்தது இல்லை பிரதர். அவங்க முடிவு பண்ணிட்டு தாலி கட்ட சொல்லி தாலி கட்டிட்டீங்க. தான் என்ன சாய்ஸில் பார்த்துருக்கேன். இல்லை இவன் தான் வேணுமா இவன் வேணாவானு. ஏன்னா நான் யாராக இருந்தாலும் கட்டிக்க தயார். ஓகேன்ட்டீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்து இவங்க தான். ஆமாம் நான் போகிறேன். பட் இவங்களுக்கு என்னென்னா சாய்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ இவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி அது அவங்க கிட்ட கேட்டுருவோம். நீங்கள் இதுக்கு இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மாப்பிள்ளையை பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இவர் ரிஜெக்ட் பண்ணாம விட்டீங்க? இவர் எப்படி ஓகே பண்ணீங்க? எங்க அக்கா வீட்டுக்காரரு என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, யாருன்னா லவ் பண்ணா சொல்லிடு அப்படின்ட்டாரு. நான் யாருன்னா லவ் பண்ணாதானே, நான் லவ்வே பண்ணல, அதுல எனக்கு ஈடுபாடும் இல்லை, அப்புறம் நான் எப்படி லவ் பண்றேன்னு சொல்ல முடியும்? நீங்க யாரை வேணாலும் பாருங்க நான் ஒத்துக்கிறேன்ட்டேன். எப்படி யாருன்னே தெரியாத ஒத்துக்கிறீங்க இந்த காலத்துல? எப்படி அவரை பத்தி தெரியாது, அவர் யார், அவர் ஃபேமிலி தெரியாது, அவர் கேரக்டர் தெரியாது, எப்படி இவர் கூட அடுத்த ஒரு 40 வருஷம் இவர் கூட வாழுவோம்னு டிசைட் பண்ணீங்க அந்த காலத்துல? அப்பா அம்மா சொன்னா ஒரு அப்பா அம்மா நம்ம பார்த்து நம்மளுக்கு செய்யறாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஏத்துக்கணும். இவர் எதை பார்த்து ஓகே பண்ணி நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பீங்க? எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க இவருக்கு முன்னாடி? அது கணக்கு நான் வருவாங்க, ஒரு 5 பேர் வந்திருப்பாங்களே 7 பேர் வந்திருப்பாங்க. எனக்கு வேணாம், எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது, விருப்பம் கிடையாது, ஏன்னா எனக்கு கல்யாணத்தில் ஈடுபாடே கிடையாது. ஆனால் இவர் வந்து எப்படி இஷ்டம் வந்தது? இல்லை அதுதான் சொல்ல. இல்லை அதுவும் இஷ்டம் இல்லை உங்களுக்கு. அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல. புரியுது. நீ யாராச்சும் லவ் பண்ணுறீங்கன்னு ட்ரிகர் ஆகிட்டு லவ் பண்ணுறியான ஒன்று அதை நாயோ கழுதியோ பண்ணியோ இப்படி மாதிரி கேள்வி கட்டிங்கன்னா எவனா இருந்தாலும் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு போயிட்டா ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம செய்யாத தப்பு நீ செய்யறன்னு கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். அதனால ஓகே ஒத்துக்கிட்டீங்க. அதுக்குனால ஓகே. அந்த கோவத்துல உங்க அக்கா வீட்டுக்காரத நான் பார்க்கணும். ஆமா, அவரால நீங்க 2 பேர் சேர்ந்திருக்கீங்க. கரெக்ட். உண்மையா அவர்தான். அவர் கேட்ட ஒரு வார்த்தை கரெக்டா நல்லா இல்ல. இவருக்கு முன்னாடி பார்த்தவர்கிட்ட கேட்டிருந்தா நீ அவர் ஓகே பண்ணிருப்பீங்க. நல்லதா இவர் தப்பிச்சிருப்பாச்சு. நான் தப்பிச்சிருக்கேன். அதாவது பார்த்துக்கங்க, மாற்றி பார்த்து உண்மையை சொல்கிறாங்க. ஒரு நல்ல குடும்ப நிகழ்ச்சியில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் பண்ணு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஹாப்பி மெமரிஸ் தான். ஸோ இவர் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது உண்மையாக சத்தியமாக நான் லவ் பண்ணது இவரை மட்டும்தான். சூப்பர்க்கா. என் அப்பாவா நான் நினச்சதும் இவர் தான் மட்டும்தான். அப்பாவுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். அப்பா இருக்காரா இப்போ? ஓகே. அப்பா எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சொன்ன என்ன மயக்கலை, சிரிக்கலை, என்கிட்ட பேசலை, ஒரே ஒரு வார்த்தை லத்தாமான்னாரு. அது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை. கூப்பிடுறது லத்தாமா? ஆமாம், இப்போல்லாம் கிடையாது, இப்போ புஷ்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் எனக்கு விழுந்துட்டீங்க. ஆமாம், அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் இவர் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், இவர் தான் என் உலகம் அப்படின்னு நினச்சேன். சூப்பர்க்கா. சொல்லும் போதே ஒரு எமோஷனலாக செம்மையாக சொல்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு இது. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்னு எந்த விஷயம்? ஏதாச்சும் விஷயம், நிறைய விஷயம் இருக்கும். பர்டிகுலர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? நானும் அவரும் சண்டை போட்டுக்கிட்டா கூட என் பொண்ணை எந்த காலத்துலேயும் விட மாட்டார். உலகன்னா அவருக்கு எங்கள் அப்பாவை மாதிரி அவர் பொண்ணு. சண்டை போட்டு பேசாம கூட இருப்பாரு, ஆனால் பொண்ணுக்கு தேவையான பண்ணிட்டு அவர் ஹாப்பியாக அவங்க கூட இருப்பாரு. அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என்னதான் அடிச்சிட்டாலும் நம்மளுக்குள்ள தானே சண்டை. பொண்ணு என்ன பண்ணுவாங்க இதில்? அது மெச்சூரிட்டி லெவல். சூப்பராக இது பண்ணி. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சண்டை போட்டு எவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க? இப்போ கூட ஒரு 1.5 மாசமா பேசாம இருந்தோம். 1.5 மாசமா? எப்படிங்க 1.5 மாசம் பேசாம இருக்கீங்க? பேசாம இருப்போம். ஒரே வீட்ல இருப்பீங்க? ஒரே வீட்ல இருப்போம், பேசாம. சாப்பாடுல எப்படி கேட்பாரு? எப்படி நீங்க? ஏமிஸ்டிமா அவங்க டாடியை கூப்பிட்டு சாப்பாடு போடு. ஓ, அவங்கள வச்சு பேசி. அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க இல்லைன்னா சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன் வாங்க சாப்பிடுவீங்க. ஓ, டைரக்டா மூஞ்சி பார்த்து பேச மாட்டீங்களா? ஓ, இது வித்தியாசமா இருக்கேங்க. இதெல்லாம் வந்து வெகு விரைவில் சிறி உலகத்தில் நான் சொல்கிறது நான் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை மூவியோ ஒன்று பண்ணுவேன். கண்டிப்பாக. அது எந்த தீம் தான் அதில் இருக்கும். ஓ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியும். இப்போ 2 பேரும் இது எங்கள் வீட்டில் இல்லை, நான் எங்களுக்காக பேசலை, ஓவரால் எல்லா கணவன் மனைவிக்கும் நடந்துக்கிற இந்த கிளாஷ் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு ஒன்று போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கான உண்மை தெரியும். அந்த உண்மையை வச்சு ஒரு இது பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் பேசுறதுக்காக இல்லை, ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது இதுக்கான ஆன்சர் அதில் இருக்கும். சூப்பர். சரி, நீங்கள் அவர் நடித்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த ஆட்டோ சீன் தான். என்னது அந்த லேடி எனக்கு வாய்த்தாடி எனக்கு வாய்த்தாடி அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் வந்து அவர்கிட்ட உன்னை பின்னாடி தட்டிட்டானா நீ கம்முன்னு தான் எப்படி தட்டுவான் அந்த ஒரு சீன். ஓகே. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன்லாம் சொல்லுவீங்களா? நீ இப்படி பண்ணியிருக்கலாமே,
சஜஷன்னு அவருக்கு நீ இப்படி பண்ணு, இப்படி அடுத்தாடி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம்? நான் எதுவுமே அவருக்கு அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் தான் இது மாதிரி சொல்லி மாட்டிக்கிட்டேன். இப்போ இது மாதிரி சில சொல்லி என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் நம்ம புத்தி வந்து சினிமா புத்தி தான். ஏன் இது இந்த டாப் ஆங்கிளில் தான் இது ஒய்டு எடுத்துருக்கூடாது, இது மிட்டு போயிருக்கலாமே, பேன் பண்ணியிருக்க வேணாமே நம்ம சொல்லி சொல்லி அவங்க சொல்லுவாங்களே இப்போ சீன் பார்க்கும்போது இது என் கான்செப்ட் தானே, என்கிட்ட தானே நீ இந்த மாதிரி பேசுன, அப்ப நீ அதுல நீ போட்டிருக்கல, அப்ப என்கிட்டயே திருடி நீ போடுவியா அப்படின்னு நான் எதிர்க்கே மூஞ்சி. அப்போ என் டாக்டருக்கும் அப்படிதான், இல்லை டாடி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, அடுத்த சீன் இப்படி வந்தது, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சாதாரணமாக பார்த்துருந்தவங்கள நம்ம இப்படி ஆகி இப்போ வந்து அவங்க ஆடியன்ஸை வந்து சினிமா ரசிச்சு சினிமா டைரக்டர் மாதிரி யோசிக்காது அந்த மாதிரி ஆங்கிள். ஏன்னா பாதி எங்க வீட்டுல நடக்கிற விஷயம் எனக்கு அவருக்கு இருக்கிறதே அவர் அதுல போடுவாரு. டாடி பத்தியா உங்க கதையெல்லாம் எடுத்து அங்க போட்டாரு. ஆக்சுவலி இவங்கள ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் தெரியும், அவங்களுக்கு அதுதான் உலகம், நடக்கிறதெல்லாம் அதுவும் தெரியும். நான் பண்ணுற கான்செப்ட் வந்து ஒரு லைன் வேணால் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் அதுதான் நடக்குதுன்னு இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நடக்கும், ஆனால் அவங்கவுங்களுக்கு கனெக்ட் ஆகும். என்னென்னு அந்த 1 கோடி லேடிஸை பார்த்தா படுபாவி என் வீட்டில் நடக்கிறத பண்ணுறாங்க, படுபாவி அவங்களுக்குள்ளே தெரியும். அதே மாதிரி தான் என் ஒய்ஃபு இது நம்ம வீட்டில் நடக்கிறதுன்னு நினைக்கலாம், ஆனால் இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பர். சரி, உங்களுக்கு ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எந்த ஹேபிட் ரொம்ப பிடிக்கும்? நான் வந்து ஒரு விஷயத்தில் பேச மாட்டேன். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அது இப்போவே என்னை காப்பாற்றி தான் விட்டுருக்காங்க. பேசாமல் இருக்கிறது நானாக தான் இருக்கும். நீங்கள் தான் பேசாமல் இருப்பீங்களா? பேசாமல் இருப்பேன், பட் ஆனால் பேசிடுவா போல், அது வந்து பெரிய ப்ளஸ். பேசிடுவாங்க, பட் பேசிடுவாங்கன்றது ப்ளஸ்ன்றது அவங்கள வந்து அது மைனஸாக நான் தானே பேசுகிறேன்றதுலேயும் அவங்க திருப்பி பண்ணும்போது அது இன்னும் கோவம். அதுக்கு நீயும் பேசாமே கூட தப்பு, ஆனால் பேசுகிறேன்றது சொல்கிறேன் அந்த விஷயம் குட் ஒன், ஆனால் அது திருப்பி ரிப்பீட் ஆகும் வந்தால் ஓகே தான். எப்பவுமே ஒரு பழமொழி இருக்கும்ல, வீடு கட்டி பார்க்கணும் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பழமொழி இருக்கும். வீடு கட்டிட்டீங்க, அடுத்து எப்போ உங்களுக்கு கல்யாணம் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு அண்ணன் சொல்லும் போது ஒரு ஹாப்பினஸ் ஆகுது, கல்யாணம் எனக்கு தான் சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஒரு கல்யாணத்தில் அவன் அவஸ்தப்படும் போது எப்படி இன்னொன்று ஆசைப்படுவான். ஆண்கள் வர்க்கத்தில் அப்படிலாம் ஒரு சந்தோஷப்படுற விஷயமே நீங்கள் என்ன ஒன்று மச்சான் துணை இருந்தால் மலையும் இழுக்கலான்னுவாங்க, மனைவி துணை இருந்தால் வீடும் கட்டலான்னு புது பழமொழி நான் சொல்லலாம். ஓகே, ஓ புதுசாக, ஓகே கரெக்ட். அது வந்து சாத்தியமானது இவங்க தான். டாக்டருடைய மேரேஜுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஏன்னா அவங்க டிகிரி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அவளுடைய கணக்குப்படி இன்னும் 2-3 வருஷம் இருக்குது. அது முடித்தப்போ தான் அதை பற்றி யோசிக்கணும். அதுக்குள்ளே இதில் இருக்கின்ற சுமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவோமே அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய இப்போத்துக்கு பாரம் இல்லை. ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்கள் நிறைய பேசும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த வீடு கட்டுறது வந்து ஒய்ஃபும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, கொஞ்சம் ஜுவல்ஸ் அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதேமாதிரி ஹாப்பியாக இருங்க. இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு யார் அந்த விஷயம் பண்ணிங்கன்னா கை தூக்கினா போகிறோம். நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கை தூக்குங்க, அவங்க பண்ணுவாங்கன்னா அவங்கள காட்டுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃபன் கேம் தான். போலாமா? பண்ணுன்னு சொல்லி தான் யூடியூப்ல என்னென்ன பண்ணுங்க எங்களுக்கு தெரியும். நான் பண்ணு, நீ பண்ணு, அது பண்ணு இல்லை பண்ணு. நீங்கள் எப்படி இப்போ தூரமாக உட்காந்துருக்கீங்க, இந்த கேம் முடிஞ்சு மடியில் உட்கார வச்சுருக்கீங்க அக்காவை. ஒரு கேம் நாங்கள் இப்படி உட்காந்துக்கிறவங்கள நீங்கள் அவ்வளோ தூரம் தள்ளி விடாமல் இருந்தால் சந்தோஷம். எங்களோட பிளான் அதுதான். ஆனால் நீங்கள் பிரிய மாட்டீங்க, தெரியும். ஒரு நல்ல ஒரு கப்புள்ஸ், நீங்கள் யங் கப்புள்ஸ். ஓகே சரி, 2 பேரில் யார் அதிகமாக கோவப்படுவா? நீங்களா 2 பேரில் நீங்களாக இருந்தீங்கன்னா இப்படி கை தூக்கணும், மற்றவங்களா தான் இப்படி கை காட்டணும். எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க பார்ப்போம். இது வந்து 2 பேருமே இப்படி காட்டுவோம். அப்படிதான் ஏதாவது ஒரு காட்டுங்க, 2 பேரும் காட்டுங்க. இப்படி ஆமாம், நானும் கோவப்படுவேன். ஓகே, ஈக்குவலாக கோவப்படுவேன். பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. எங்க கோவப்பட்டு காட்டுங்க எங்களுக்காக. கோவம் வந்தால் இப்படி ஒரு திட்டுவீங்க, அது மட்டும் திட்டி காட்டுங்க ஒரே வாட்டி. ப்ரோமோ பீஸ் ஆகும். ரெடி 3, 2, 1 ஆக்ஷன். அவர் திட்டிட்டு மூஞ்ச பத்தியா ஒரு வேலைக்கு லைக் கிடையாது, உட்காந்துக்கினே அந்த செல்லே நோண்டின்னு இருக்கிறது. எப்போ பாரு என்ன கல்யாணம் பண்ணியா இல்லை அந்த செல்லை கல்யாணம் பண்ணியா, அதை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உருப்பட்டு இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கை இருப்பேன். என்ன ஒரு நடிப்பு அடக்கி வீக்க வச்சிருக்கீங்க, இப்படி சூப்பரா பண்றாங்களே. அதனால இருக்கிறேன். ஐயோ நடிப்பு அடக்கி கண்டென்ட் எப்படி உள்ள சரி, நீங்க இப்ப கோவப்பட்டு காட்டுங்க. இப்போ அவங்க கோவப்பட்டாங்க, நீங்க கோவப்பட்டா எப்படி கோவப்பட்டு காட்ட போறீங்க வீட்டுல? ரெடி? நான் கோவப்படுறது பார்த்து பலருக்கு தெரியும்.
ஃபில்டர்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ திருவாரு. அது பாருங்க அட்டாக்கே இல்லாம நார்மலா கோவப்படுங்க, நடிப்பா கோவப்படுங்க. ரெடி ஆக்ஷன். ஒரு வேலையை சொன்னால் கரெக்டாக செய்யணும். சும்மா நோய் நோய் நோயின்னு எப்போ வர எப்போ போகிற எப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், அது முடியுமா முடியாதான்னு எங்களுக்கு என்ன தெரியும். போனப்போ தான் அவன் இன்னொரு இடத்துக்கு வான்றான், அங்கே போனால் இது நடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க, கத்திக்கிட்டே இருங்க. எப்போ தான் திருந்த போகிறீங்களோ. ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர். நான் நடிக்கிறத சொன்னால் ஒரிஜினலாக பண்ணுறாரு அவரு. அது சொன்னீங்க வெளியே போனால் கேட்டே இருக்கீங்களா, அது இப்போ காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணே, பக்கா சொல்லிட்டீங்க. சரி, 2 பேரில் யார் ரொம்ப பாசமாக இருப்பா? அவர் பாசமா இருக்கு. இது எல்லாம் ஒரு குடும்பம். சூப்பர். அவர் வந்து உங்களை சொல்கிறார், நீங்கள் வந்து அவரை சொல்கிறீங்க. அதே வீட்டில் இருக்கிற வரையும் தெரியாது. நம்ம வெளியே கிளம்பி போனாதான் அந்த உணர்வு வந்து அதிகமாக தெரியும். இப்போ நான் அவர் கூடயே இருக்கிறனால அந்த பாசம் அவருக்கு தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு வெளியே போகிறேன், அதுவும் நான் இப்போ போயிட்டு வருவேன், 2 நாளைக்கு வருவேன் அப்படின்னா என்கிட்ட கேட்குறாரோ இல்லையோ, பொண்ணுக்கிட்ட கேட்பார். அம்மா எப்படிம்மா இருக்கா, எங்கம்மா இருக்கா, எப்பம்மா வருவா, சொல்லிட்டாலாமா. டைரெக்டாக என்ன கேட்டால் ஆமாம் கிழிஞ்சிரும் அப்படின்வேன். அதை பொண்ணுக்கிட்ட கேட்டு அவர் கன்வே பண்ணிப்பார் எல்லாத்தையும். அப்போ அப்படி வாங்கிப்பார், எல்லாமே பொண்ணுக்கிட்ட கேட்டுப்பார். அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம மேலே அக்கறையாக இருக்காரு, பாசமாக இருக்காரு. அக்கறையாக இருக்காரா? இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து நல்ல சாப்பாடு சமைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, வேலையே கிடையாது. ஓகே. ஏன்னா சாப்பிட மாட்டார் அவர், எதுவுமே சாப்பிட மாட்டார். ஓகே. சரி, 2 பேரில் வந்து யார் அதிகமாக காசு செலவு பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? என்ன கை கட்டிட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்காரு. சொல்லுங்க, நீங்கள் யாரை கடை போறீங்க? நான் செலவு பண்ணுவேன் அப்படின்றது அவங்க பார்வைக்கு கரெக்டு. ஒருடைய ஆணுடைய பார்வைக்கு அது கரெக்டாக இருக்காது. ஆணுடைய பார்வை, கோதண்டன் பார்வைக்கு, ஆணுடைய பார்வைக்கு கரெக்டாக. என் பார்வை கரெக்டாக தானே இருக்கு. அவங்க சொன்னது இது. நீங்கள் ஆனா இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பையன்ற, நீ ஒரு சின்ன பையன்ற, புரிஞ்சு போச்சு. என்ன கை கொடுங்க, ஐயா கொடுங்க, சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுற செலவு அது இன்னைக்கான செலவே கிடையாதுன்றது தான் உண்மை. அது நிறைய பேருக்கு புரியாது. செலவு பண்ணுற செலவு அது இன்னைக்கான செலவு இல்லை, இன்றைய முதலீடாக இருக்கும். முதலீடு நாளைய வந்து வருமானமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல. ஏன்னா துவரம்பருப்பு இந்த மாதம் நான் வாங்கி தரல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வாங்கி தரல, 1/2 கிலோ தான் வாங்கி தரான். அவனா எப்படி சாப்பிட்றது? அவங்களுக்கு கோவம் வரலாம். இந்த மாதம் விலை ஏறி இருக்கும், 1/2 கிலோவா. அடுத்த மாதம் அவங்க 1/2 கிலோ கேட்டால் 1 கிலோ இறங்கி இருக்குது. ஒருவேளை அடுத்த மாதம் ஏறினா இப்படி சில பிளான்லாம் இருக்கும். இது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே அந்த பிளான் இருக்கும். அது வெளியே சொல்ல மாட்டோம், தரமாட்டேன். எடுத்தவுடனே ஒரு ஆண் வந்து அப்படி தர முடியாது, போதும் இதை வச்சு செய்ப்போ அப்படின்னு கத்துவான். ஆனால் உள்ளே ஏன்னா அவன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியுது புரியுது. அதனால அப்படி நடக்கும். ஓகே சூப்பர். இப்போ 2 பேரில் யார் வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க, வெளியே நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க? 2 பேர் யார் வீட்டில் ரொம்ப ஜாலியாக பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது? அவர் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா? அவர் பேசவே மாட்டார். வீட்டில் பேச மாட்டாரா? பார்த்துக்கோங்க, பல பேரை வந்து வெளியே சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் வீட்டில் வந்து அமைதியாக ஜிப்பு போட்டு ஃபோன்களில் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரியல, ஃபோன்லேயே வேலை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வாட்டி செக் பண்ணுங்கக்கா ஃபோனை, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. இல்லை உண்மையிலே பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் யார்டியோ? இல்லை, வீட்டில் பேச மாட்டேன். என்ன ரீசன்? நான் வந்து ஆல்ரெடி விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியிலேயே சொன்னேன். அப்போ கூட ஈரோடு மகேஷ் பிரதர் சொன்னார், ஆனால் இதெல்லாம் பப்ளிக்காக சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், உண்மையிலே ஒரு காமெடியன் வீட்டுக்குள்ளே ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். காமெடியன் வெளியே காமெடியனாக இருக்கேன், வீட்டுக்குள்ளே நான் ஹீரோ. இங்கே காமெடியன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஹீரோ காமெடி பண்ணக்கூடாதா? ஹீரோ பேசக்கூடாதா? இல்லை, காமெடியன்றது வேற, காமெடி பண்ணுறது வேற. காமெடியன் இஸ் அ ஜோக்கர். உன்னை எல்லாத்துலேயும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறது ஜோக்கர். ஜோக் சொல்கிறான்றது வேற, நான் ஜோக்கராகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறது வேறு. அது அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியுதா? அதனால நீங்கள் அதனால் நான் வந்து ஹீரோவாக தான் இருப்பேன், நான் அங்கே வந்து காமெடியனாக இருக்க மாட்டேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, கிளியராக சொல்லிட்டீங்க. ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்காரு. சரி, ஃபேமிலியில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யார் எடுப்பா? நீங்கள் தான். சூப்பர். சரி, பொண்ணுக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவா? நீங்களா? கை கட்டியே உட்காந்துருக்காரு எல்லாத்துக்கும். நான் தான் சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு அப்பா தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண தோணும். என் குழந்தை இன்னொரு வீட்டில் வாழ போகிறா, இங்கே ஹாப்பியாக இருக்கட்டும். ஒரு மனைவி, அதாவது ஒரு தாய்க்கு அப்படி இருக்காது. என் பிள்ளை அங்கே போய் கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளை அங்கே போய் தப்பாக பேசிடக்கூடாது, என் பிள்ளை அங்கே போய் எந்த விதத்துலையும். அப்போ அந்த பாதிப்புனால அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. சூப்பர்ண்ணே, எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சரி, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இருக்குமா? 20 வருஷம்? 21 வருஷம். 21 வருஷம் இருக்கும். சரி, 21 வருஷம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அவர் கையில் வி சொல்லியிருக்கீங்களா? என்னண்ணே? ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா நீங்கள் அவருக்கு? நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரா? அவர் ஒரு வாட்டி கூட சொன்னார். அண்ணே
இவங்களை தவிர மற்ற எல்லாரும் சொல்லியிருக்கீங்க அப்பனா. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோங்க கட்டின அதே wife மாதிரி சொல்லலாம். சாரியும் நான் தான் கேட்பேன். அதிகமா சாரி சொல்றதும் நீங்க தான், நான் தான் கேட்பேன். அதிகமா ஐ லவ் சொல்றதும் நீங்க தான். நான் தான். வாயால் சொல்கிறது தான் லவ்னு நீங்கள் நினச்சா அந்த இலக்கணத்துக்கு நான் உள்ளே வரமாட்டேன். வாழ்ற வாழ்க்கைய சொல்லணுன்றீங்க. மனசால லவ் நீ சொல்லிட்டு தான் இருப்ப. வெளியே சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுனால சிலதெல்லாம் சொல்லவே மாட்டோம். நீ நல்லா சமைச்ச சொல்லியிருக்க மாட்டோம். நீ இன்னைக்கு அழகாக இருக்க சொல்லியிருக்க மாட்டோம். இந்த ட்ரெஸ் உன்னால சொல்லியிருக்க மாட்டோம். ஒய் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் கரெக்டு இந்த உலகம் சொன்னால் அது அந்த உலகத்துக்குள்ளே நான் இல்லை. ஓகே ஓகே புரியுது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுதான் எல்லாமே பண்ணுற தப்பு. புரிஞ்சுச்சு. அடுத்த வாட்டி நான் வந்து ஐ லவ் யூ சொல்லுங்க சொல்லவே மாட்டேன். ஐ லவ் யூ சாரி கேட்கவே மாட்டேன். யாருமே அப்படி சொல்லிடாதீங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹேமஸ்ரீ அவர்கள். வாங்க ஹேமஸ்ரீ. சூப்பர் ஹேமஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட ட்ரீம் ஹோம் வந்து உங்கள் அப்பா கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன விஷஸ் பண்ண போகிறீங்களா இல்லை தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க? நான் வந்து அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மொமெண்ட்டில். பிகாஸ் இது என்னோட ட்ரீம்ன்றதை தாண்டி அவங்களோட ட்ரீம். எனக்கு வந்து இது அவங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பா வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு சொன்னது நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் இண்டிபெண்ட்டாக ஒரு வீடு கட்டினேன்னா அதை நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு வளர்த்த வளர்ப்புனால அதை கட்டியிருக்கேன், எங்கள் அப்பா கொடுத்த படிப்புனால ஆனால் நான் இந்த மொமெண்ட்டில் அவங்களுக்காக ரொம்ப ஜென்யூனாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓ சூப்பர்மா. ஸோ நீங்கள் சொல்லும் போது தெரியுது பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ரொம்ப சூப்பர். சரி, அப்போ உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம் என்னவா இருக்கும்? ஃப்யூச்சரில் வந்து நீங்களும் இந்த மாதிரி இண்டிபெண்டாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகே. அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட், அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் ஃப்யூச்சரில் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நானா நான் வந்து என் கெரியரில் பிக்கஸ்ட்டாக வரணும். அதே மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும். ஓகே சூப்பர். 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும். 2 பேரில் யார் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? 2 பேருமே வா? 2 பேருமே அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு, பட் இது நல்லதா இல்லையா நீ 1க்கு 4 தடவை யோசின்னு ஒரு சிம்பிள் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதில் நமக்கு தெரிஞ்சிடும் இது பண்ணலாமா வேணாமான்னு. அந்த மாதிரி தான், ரொம்பலாம் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் யார் சொல்ல, அப்பா செல்லமா அம்மா செல்லமா? யாரோ ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும். ஒருத்தர் தான் சொல்லணுமா? ஆமாம். அப்பாவுக்கு நான் செல்லும், அம்மா எனக்கு செல்லும். அப்பாவுக்கு நீங்கள் செல்லம், அம்மா உங்களுக்கு செல்லமா? எப்படிங்க இப்படி சேஃபாக எஸ்கேப் பண்ணீங்க? அதாங்க சைக்காலஜி. சைக்காலஜி. ஓ சைக்காலஜி தான் படிக்கிறீங்களா? சைக்காலஜி தான் படிக்கிறேன். அம்மா இப்பெல்லாம் சொல்லி மாக்க விடாதம்மா. சூப்பர். ஓகே, இப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க. வீடு கட்டி முடிச்சிட்டார்ல நல்லபடியாக. ஸோ அவர் விஷ் பண்ணியோட நம்ம முடிக்க போகிறோம் இன்டர்வியூவை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனில் எங்களை கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில். ஸோ நீங்கள் வந்து சினி உலகம் டீமுக்கு ஏதாவது விஷ் பண்ணலாம். டெஃபினட்டாக சினி உலகத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் தொடர்ந்து பண்ணுற மாதிரி என்னுடைய இது ஆல்ரெடி வந்தது ஹோம் டூர்ன்ற மாதிரி தான் வந்தோம். அது கன்ஸ்ட்ரக்ஷன் டூராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருந்தாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இந்த ஃபுட்டேஜே பத்தாது, அவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு சிலர் சொல்லணும். எஸ்ஆர் ராஜா அப்படின்றவர் வந்து என்னுடைய நண்பர் தான். பட் எங்கள் மாமியார் விட்டு நிறைய வருஷத்தட்டு வச்சாங்க இன்றைக்கி. அது முறை அப்படின்றதுக்காக வச்சாங்க வருஷத்தட்டு. அந்த அளவுக்கு சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டாக வந்து வச்சது வந்து எஸ்ஆர் ராஜா. ஒரு அம்மா வீட்டு சீதனம் மாதிரி வச்சார், கண் கலங்குற அளவுக்கு இருந்தது. அது மாதிரி ஒரு நட்பு கிடைக்குமா எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு அந்த நட்பு கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஒன்று. செகண்டரி வந்து பலர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் வீட்டுக்கு ஒரு பொருள் நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்ட போது எனக்கு நானே இவ்வளோ பாரத்தில் இருக்கேன், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், இது என்னன்னு நினைக்கும் போது இல்லை நான் வாய் திறந்தெல்லாம் யாரையும் கேட்கல. அவங்களாம் நான் இதுன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. அதே மாதிரி கேட்ரிங் வந்து ரொம்ப அருமையாக இன்றைக்கி ஃபுட்டு பண்ணி கொடுத்தாங்க. இது விளம்பரத்துக்காக பேசுகிறேன், முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து மறுபடியும் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னவங்கலாம் ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க. அது டிஃபனும் சரி லஞ்சும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து தான் எனக்கு பண்ணி கொடுத்தார். அகரநாராயணா கேட்ரிங் சொல்லிவிட்டு ஒரு நட்பு ரீதிக்காக தான் வந்தார். அந்த வகையில் அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லா நண்பர்களும் நட்புகளும் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இத்தனைக்கும் நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருமே இல்லை நீ கூப்பிட்டா நான் வரேன் அப்படின்னாங்க. என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இல்லை நேரில் வந்து வைக்க வேண்டாம், வாட்ஸ்அப்பில் போதும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை ப்ளஸ் பண்ணாங்க. இன்னொன்று
என்ன பெரிய சந்தோஷம், சொந்த வீடுன்றது என்னுடைய பெருமையாக இருக்கலாம். ஆனால் வீடை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய அமைப்பு நல்லா இருக்குன்னாங்க. அது வந்து ரொம்ப மனம் குளிர்ந்து இருந்தது. ஏன்னா எந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஹாலு, எவ்வளோ பெரிய பூஜை ரூமு, எவ்வளோ பெரிய பெட்ரூமு, எவ்வளோ பெரிய கிச்சனு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூமு, இது மாதிரிலாம் செட்டப் பார்த்துட்டு ரொம்ப கரெக்டான ஒரு செட்டப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எதுவுமே எக்ஸசைஸ் இல்லை, எல்லாமே குட்டி குட்டியாக இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்க பல பில்டிங் போயிருப்பாங்க இல்லையா, பல வீட்டுக்கு போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அந்த வகையில் பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்களுக்கும் நன்றி. அது மாதிரி நான் சிலர் பேரை விட்டுருப்பேன். ஏன்னா இது வந்து எண்டிங் டைமில் நான் நிறைய பேர் சொல்ல முடியல. அப்படி மறந்துருந்தாலும் மன்னிக்கணும். எல்லாருக்குமே நன்றி. இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் உண்மையிலேயே என்னை ரசித்தவர்கள். உங்களுடைய ரசனையால் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பின் மூலமாகத்தான் பணம் ஈட்டுகிறேன். அந்த பணத்தின் மூலமாகத்தான் பல விஷயங்களை நான் சாதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன். உங்களை எப்போதும் மகிழ்விப்பேன். எல்லாம் உள்ள இறைவனின் அருளோடும் நல்லவர்கள் ஆசையோடும். நன்றி. சூப்பர்ண்ணா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு